ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி வச்சு ஒரு குருமா பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, காலிஃப்ளவர் சின்ன சைஸ் பூ வந்து சுடுதண்ணியில் மஞ்சள் தூள் உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரெஷ் பட்டாணி, இது ஒரு 3/4 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது அரைச்சி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு அரை மூடி, ஒரு 2 பட்டை, 2 லவங்கம், ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு போட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இது 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். கடுகும் சோம்பு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு, வெங்காய பேஸ்ட் போட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் வதங்கிறதுக்கு. தக்காளி நல்லா ஒரு 5 நிமிஷம் வேகணுங்க. தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ட்ரை பவுடர்லாம் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போடுறேன், தனியா பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலா. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இது கொஞ்சம் கொதிக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் அப்படி நல்லா கொதிக்கட்டும், எண்ணெய் பிரியிற வரைக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருச்சு. பட்டாணி போட்டுக்கிறேன். காலிஃப்ளவர் போடுறேன். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேகணும். காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ தேங்காய் பேஸ்ட் போட்டுக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கிறேன். இது இட்லி தோசைக்குன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுக்கலாங்க. சப்பாத்திக்குன்னா கொஞ்சம் திக்காக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இட்லி தோசைக்கு நான் செய்கிறேன். உப்பு அப்போ வதங்கும் போது கொஞ்சம் போட்டால் மீதி ஒரு 3/4 ஸ்பூன் போடுறேன்.
மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சுங்க. மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். நம்ம குருமா ரெடி. பாருங்கள், நம்ம செஞ்ச காலிஃப்ளவர் பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.